அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபேர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நெல்லையில் நேற்று பட்டப்பகல்ல மென் பொறியாளரான கவின் அப்படிங்கிறவரு வெட்டி கொல்லப்பட்டிருக்கார். இந்த கொலைக்கு பின்னணிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணவ கொலை தான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பெண்ணோட சகோதரரே வெட்டி கொலை பண்ணியிருக்காரு. அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா உதவி ஆய்வாளர் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலங்கிற ஒரு ஊரை சேர்ந்த இந்த கவின்குமார், அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு கூலி விவசாயிகள் தான், நார்மல் கூலி விவசாயம் பண்ணக்கூடியவர்கள். அந்த குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டாதாரி. இவர் படித்து முடிச்சுட்டு சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய நபர். அந்த குடும்பத்திலே இவர் தான் வந்து ஒரு முதல் தலைமுறை பட்டாதாரி. குடும்பத்துக்கு இவர் தான் பெரிய பேக் போனாக இருக்கார். அந்த கேடிசி நகர் அந்த பகுதியில் அவரும் இப்போ அந்த வெட்டி கொலை செய்ய காரணமாக இருந்த நபருடைய அக்காவும் சிறு வயதுலேருந்து ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்ட், 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவங்க ஒரு நல்ல பழக்கம் இருந்தது போல். அப்போ அதுக்கு ஒரு காலகட்டத்தில் காதலாக மாறி இருக்கு போல். அது 2 குடும்பத்துலேயும் வந்து வேண்டாம், நீங்கள் பிரிஞ்சு போயிருங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட காதல் தொடர்ந்துச்சு அப்படிங்கிற சொல்லப்படுறாங்க. இப்போ இந்த கவின்குமார் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ மெட்ராஸில் வேலை பார்க்குறாரு. லீவுக்காக ஊருக்கு போயிருக்கிறப்ப அவங்க தாத்தாவை கூப்பிட்டு பாளையங்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சித்தா ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு போகிறாரு. அவர் உள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ணிட்டு வெளியில் பைக்கில் நின்றுட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் அந்த சுதீஷ்ங்கிற நபர் வந்து பேசிட்டார். ஆல்ரெடி இவங்களாம் ஒரே ஏரியா பழக்கமாக இருக்கிறதுனால இவர் ஏதோ பைக்கில் அவரை கூப்பிட்டுருக்காரு போல. பைக்கில் கூப்பிட்டு போய் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல வெட்டி படுகொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறாரு. மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு போலீஸ் தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறப்ப மிக குறிய ஷார்ட் டைம்லேயே அந்த சுர்ஜித்தை பிடிச்சிட்டாங்க. சுர்ஜித் யார் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர் இருக்கக்கூடிய நபர்கள். அந்த முடிக்கிறப்ப விசாரணையில் சொல்கிறாரு, 2 பேரும் வந்து எங்கள் அக்காவை வந்து கவின் வந்து காதலிச்சாரு, எங்கள் வேறு சாதி வேறு விஷயங்கள் சேர்ந்தவங்க, அதனால் நாங்கள் வேணான்னு சொன்னோம், திரும்ப நடந்துகிட்டே இருந்துச்சு, அதனால நான் வந்து இந்த பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டு சரண்டர் ஆகிட்டார். சரண்டரால் பிடிச்சிட்டாங்க. இதுதான் அந்த சம்பவத்தின் பின்னணி. இப்போ அவர் மேல் வந்து ஆணவ கொலை மற்றும் வந்து பல வழக்குகளை பதிவு பண்ணி அவர் இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவல். இன்னும் நம்ம எந்த சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? காதலுக்காக கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு கேவலமாக இன்னும் நம்ம வந்து பெரிய உயர்ந்த சமூகம், தமிழ் சமூகம் தான் மூத்தக்கூடிய அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு படித்த பையன், அந்த பையனும் ஒரு படித்த பையன் தான். ஆமாம், ஒரு படித்த பையன் அதே வயசு உள்ள ஒரு பையனை வந்து ஒரு வெட்டி கொலை செய்ய அளவுக்கு அவங்க போயிருக்காங்க. என்ன செஞ்சுட்டாங்கிறத பார்த்தா காதலிச்சிருக்காங்க. காதலுங்கிறது அவ்வளவு கொடுமையான விஷயம். நல்லா செட்டில் ஆன பையன், 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறான், நல்லா பையனாகவும் இருக்கிறான். அது வேண்டாங்கும் போது வேறு வழிகள் இருக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்கு. பிரிச்சு விட்டு போயிடலாம், அவங்க 2 தனியாக போயிடலாம், கொலை பண்ணக்கூடிய போகிற அளவுக்கு. இப்போ என்னன்னா, அவங்க 2 பேரும் அப்பா அம்மா கவர்மெண்ட் ஸ்டாஃப். இந்த பிரச்சனையினால அவங்க பேக்ரவுண்ட்ல இருந்தாங்களா, இன்வெஸ்டிகேஷன் போது அவங்க எதுவும் அவங்க தூண்டி விட்டு இருக்கிறாங்களா, இல்லை அவங்க எதுவும் அவங்களுடைய இதை பயன்படுத்தி இருக்கிறாங்களா அப்படின்ற அது மாதிரி போகுது. இப்போ அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ண போடலாம். இந்த பையனோட வாழ்க்கை போச்சு, இந்த குழந்தைக்கு, இந்த பொண்ணுக்கு வேற யார் திருமணம் பண்ணுவா? இப்படி இந்த ஒட்டுமொத்த குடும்பமே இன்னைக்கு வந்து சிக்கல்ல போயிடுச்சு. இதுக்கு வந்து இந்த சாதி வெறி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணம். சமீப காலமா பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழர்களாக இவங்க வந்து பிரிக்க முடியல. தமிழ்நாட்டை கூட இருக்க எல்லாம் எந்த மதத்தாக இருக்காலும் சாதியாக இருந்தாலும் சரி, அவனை மொழியை சம்பந்தமாக பேசினா டென்ஷன் ஆயிடுறான், ஒன்று சேர்ந்துக்கிறான். மற்றபடி மதத்தை வச்சு பேசினா கூட அவனுக்கு ஒன்றும் எஃபெக்ட் எடுக்க மாட்டேங்குது. சாதிங்கிறது அவங்களுக்கு கை கொடுக்குது. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் சின்ன ஒரு அமைப்புகளாக இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பு கூட தலைவர் இருக்கான். அந்த தலைவர்கள் தன்னை ஹீரோவாக ப்ரொமோட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. 10 காரில் போவான், முன்னாடி காரில் வரும், அவர் நடந்து வரும், பாட்டு போடுவான், ரீல்ஸ் போடுவான். அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கூட்டம், இளைஞர்கள் கூட்டம். அந்த இளைஞர்கள் கூட்டம் சாதி வெறியை அப்படியே ஊட்டி வளர்த்து நீங்கள் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் அந்த மாதிரியான இன்னைக்கு சாதி தலைவர்கள், தன்னை ஹீரோவாக ப்ரொமோட் பண்ணக்கூடிய சாதி தலைவர்கள் இல்லாத சாதியே கிடையாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு போயிடுச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே இருக்கு. தமிழ்நாட்டை இவர்களை வந்து சாதியா, மதமாக பிரிக்க முடியல, மொழியாக பிரிக்க முடியல, சாதியாக பிரிக்கலான்னு இறங்கியிருக்காங்க. அதை இறக்கி ஒவ்வொரு திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன லெட்டர் பட கட்சியாக இருக்கான், அவன் 10 காரை வச்சிருக்கான், பெரிய வந்த படம் 10 வருஷம் வர்றா. அப்போ யாருக்கு இவங்களுக்கு ஃபண்டு பண்ணுறா, இவங்களை யார் வளர்க்குறா, இந்த பிரிவினை யார் உண்டு பண்ணுறா அப்படின்னா அது பின்னாடி ஒரு பெரிய அரசியலே இருக்குது. இப்படித்தான் நம்ம பார்க்கணும். இந்த கடந்த 10 ஆண்டுகளில் இது ஒரு பெரிய அளவில் அதிகமாக ஆகிட்டு இருக்கு. வட இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப ஆணவ கொலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாதிய விஷயங்கள் கம்மியாக இருந்தாலும் கூட இப்போ தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து அந்த மாதிரியான கொலைகள் நடக்கிறது பெரிய ஆபத்தான. இதுவே ஆணவ கொலையில தான் பதியப்பட்டிருக்கு, வன்கொடுமை வழக்குலையும் பதியப்பட்டிருக்கு அந்த பையனை. அப்போ இது ஒரு காரணம்ங்கிற, இந்த கொலைக்கு காரணம் அடிப்படையில் ஒரு சாதி ரீதியான பிரச்சனை தான் இன்னைக்கு கொலை வரைக்கும் போயிருக்கு. சுர்ஜித் பார்த்தீங்கன்னா அவனும் படித்த பையன் தான். அவன் அப்பா அம்மா 2 பேருமே படித்து எஸ்ஐயா இருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து அந்த பையனும் ஏதோ படிக்காத பையனாக தான் கூட பரவாயில்ல, அவனும் படித்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினாலுமே இன்னுமே வந்து அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அவங்க இருக்கிறான்ல. உங்களுக்கு நீ கல்லூரிகளில் ஒரு சில கல்லூரிகளில் அந்த கல்லூரி பேரை சொல்ல வேணாம், கோர்ஸ் சொல்ல வேண்டாம், அங்கேயே உள்ள சாதி ரீதியான பிளவு, கவர்மெண்ட் ஆஃபீஸில் சாதி ரீதியான பிளவு இருக்கு. அன்னைக்கு பேசுகிறாங்க,
சாதிய சங்கம் மாதிரியே நடக்கிறாங்க உள்ள கவர்மெண்ட் ஆஃபீஸில். அந்த சாதி சம்பந்தம்லாம் ஒரு குரூப்பாகவும் இவங்க ஒரு குரூப்பாகவும் அப்படி தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் நடக்குது. இன்னொரு டீச்சர்ஸ் மத்தியில் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் மத்தியில் இருக்கு. கவர்மெண்ட் டீச்சர்ஸ் மத்தியில் பாகுபாடு இருக்கு, சாதிய பாகுபாடு. அப்போல்லாம் அவங்களாம் என்ன செய்வீங்க? கயிறு கட்டுறது அது கூட அது ஸ்டூடெண்ட் பத்தியில அவங்க கூட தெரியாம யாரோ சொல்ற பிரெயின் படிப்பு சொல்லக்கூடிய அரசு ஆசிரியர்கள் மத்தியில சாதி பிளவு இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அரசு பள்ளியில 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் உள்ள சாதியாக கூட வேலை பார்க்குற ஆசிரியரே பார்க்குறாங்க. அரசு அலுவலகத்தில் இருக்கு. இது வேரோடி போய் கிடக்கு, அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு. இது ஒரு நச்சு செடி. இது தமிழ்நாட்டை அழிச்சிடும், அவங்கள நிம்மதி அழிச்சிடும். தமிழ்நாட்டை தான் அடிக்கட்டும், அவங்கள நிம்மதி போயிடும். இந்த ஒரு விஷம் உள்ள போயிடுச்சுன்னா மனுஷனை பார்க்காம சாதியை பார்க்க ஆரம்பிச்சான்னா அவன் உணர்வு லட்டவனா போயிடுவான். அடிப்படையில் நீங்க வந்து ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா எனக்கு வலிக்கிற மாதிரி தான் அவனுக்கு வலிக்கும், எனக்கு இருக்கிற உணர்வு தான் அவனுக்கு இருக்குன்னு பார்க்கறத தாண்டி அவனை ஒரு சாதியா பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா அவனுக்கு வந்து எல்லாமே மங்கி போயிடும். அவன் ஒரு மிருகமா மாறிடுவான். இப்போ அந்த வெளிப்பாடு தான் இது. இப்போ சாதி, இப்போ நீங்க சாதி மதம் ஜாதகம் எல்லாம் பார்த்து பண்ணி வைக்கிற கல்யாணம்லாம் சந்தோஷமா ஓஹோன்னு வாழ்றாங்களா? இப்போ சமயத்தில் கூட எத்தனையோ பார்த்தோம். எல்லா சடங்கு சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள் சாதி எல்லாம் பார்த்தா பண்ணீங்க. அந்த வாழ்க்கை என்னாச்சு? அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பெண் பிள்ளை காதலிச்சுட்டா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உலகத்துல பெரிய செய்யாத ஒரு வேலையை செஞ்சிருச்சு. என் குடும்ப மானவே போயிருச்சு. அதை விட்டு ஒரு பையன் பொறுக்கியா இருப்பான், குடியாரனா இருப்பான், எல்லாம் அக்கிரமம் பண்ணுவான். அவனுக்கு நேரம் சரியில்லை, ஆடி போய் அவன் டாப்பா வந்துடுவான் ஐயா அந்த பையனை. ஆனா ஒரு பொண்ணு தனக்கு வேண்டப்பட்ட ஒரு பிடித்த வாழ்க்கையை காதலுங்கிறதெல்லாம் வந்து சாதாரணமாலாம் அவங்க லவ் பண்ணாங்கன்னு கூட தெரியாது, எல்லாம் பேசுவோம் அப்படின்னு தான் சொல்றோம். சின்ன வயசுல சைல்ட்ஹுட் ஒரே ஏரியா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இன்னைக்கு ஆண் பெண் பேதம் இல்லாமல் எல்லாரும் ஒன்னா போறாங்க, பழகுறாங்க. அதை வந்து இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. உண்மையிலே காதல் இருந்துச்சாங்கிறது அது ஒன்றும் டீப்பா நமக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் தவறு கிடையாது. அந்த பொண்ணுன்னா ஒரு மேல அன்பு வைக்கிறதுங்கிறது அது தப்பான விஷயமா? அது உங்கள் சாதி உங்களுக்கு பெரிய தடையா இருந்துச்சுன்னா நீங்க கூப்பிட்டு பேசி வேணாம்னு உங்க பொண்ணு தானே காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கணும். அந்த குடும்பமே போச்சு. அந்த முதல் தலைமுறை குடும்பம். அந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட எதிர்காலம் இருக்கும், கனவு இருக்கும். சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய அப்பா அம்மா. நீங்க அந்த குடும்பமே ஒண்ணும் செஞ்சு போச்சு. உங்க குடும்பம் போச்சே, அவங்க குடும்பம் தாண்டி இவங்க குடும்பம் போச்சு. மெயினா போச்சு. அப்பா அம்மா வேலை போக வாய்ப்பு இருக்கு. ஒரு பையன் ஜெயிலுக்கு போறான். ஒரு சாதி வெறி 2 குடும்பத்தை காலி பண்ணிச்சு. அந்த பையன் போன ஏக்கத்துல அந்த 2 பேர் வயசானவங்க வந்து நீங்க வாழ்க்கை முழுக்க இருக்கிற காலம் வரை நிம்மதியெல்லாம் வாழ போறாங்க. போலீஸ் கேஸ் கோர்ட்டுன்னு இந்த பையனோட வாழ்க்கையும் போச்சு. எந்த பொண்ணுக்காக கொலை பண்ணீங்கன்னா அந்த பொண்ணை வந்து யாருக்கு நீ கல்யாணம் பண்ணுவா? இதெல்லாம் அவசரத்துல ஆத்திரத்துல எடுக்கப்பட்ட முடிவு. அதை வந்து ஒரு கெத்தா பார்ப்பாங்க. என் முன்ன அவன் கூட ஓட்டு போறதுக்கு வெட்டி கூட போட்டலாயா, அவனை போட்டு தெளியா அப்படின்னு வீட்டில் வீராப்பா பேசுறத உண்மை நினைச்சு செஞ்சு விடுறாங்க. செஞ்சதுக்கு பிறகு அந்த குடும்பமே ஒண்ணுங்களாம் போயிடும். ஆனா அவங்க காவல்துறையில இருக்கிறதுனால ஆணவ கொலை நிறைய நடந்திருக்கும், அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதனால அந்த குடும்பம் எவ்வளவு சீரழியுது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மற்றவங்களோட. ஆனாவே சொந்த பையனே வச்சு அவங்க தான் சொல்லி தூண்டுதல் பேர்ல பண்ணாரா என்னன்னு தெரியல. ஒருவேளை பண்ணியிருந்தாருன்னா சொந்த பையனோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா அது எப்படி எடுத்து அந்த அளவுக்கு சாதி அவங்க மட்டும் நம்ம குற்றம் சொல்றதா? சுற்றி இருக்க சமூகம் பொண்ணு ஓடி போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரியே ஒரு கேள்வி வர்றது. அங்கிருந்தே மாற்றணும் இல்லையா? சமூகம் தான் இன்னைக்கு. சமூகம், சொந்தங்கள், அது சுத்தி இருக்கவங்க தான் இன்னைக்கு பிரச்சனையே. நீங்க அந்த சுத்தி இருக்க என்ன செய்வான், என் பிள்ளையா இருந்தா நான் என்ன வெட்டி போட்டுருப்போமா, அதுக்கு பிள்ளைய வளர்த்துருக்க நீ அப்படிங்க பிள்ளையா வளர்த்துருக்க, என் பிள்ளையா இருந்தா நான் வெட்டி போட்டிருப்பேன், என் பிள்ளையா தான் நாக்கு பிடிக்கும் தொங்கியிருப்பேன், நீ தொங்க பார்ப்போம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை வந்து எடுத்துட்டு உடனே பண்ணிட்டு வந்துடும். பண்ணிட்டு வந்து குடும்பமே போச்சு. எப்படி நீங்க நிம்மதியா இருக்க முடியும் அடுத்த மீதி வாழ்க்கைய? அதுக்கு ஒரே ஒரு நாள் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி ஏதாவது ஓடி போய் வேற இடத்துக்கு போயிருந்தா கூட ஒரு நாளோடைய கூத்தா முடிஞ்சிருக்கு. 10 நாள் பேசுவான், 1 மாசம் பேசுவான், 6 மாசம் பேசுவான், 1 வருஷம் பேசுவான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்க இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கும், சரியா போயிடும். இன்னைக்கு நீங்க எடுத்த முடிவு ஒட்டுமொத்த குடும்பமே வந்து செதஞ்சு போச்சு. அப்ப இது என்ன தவறு? இதுக்கு தவறு இது. ஒரு பொண்ணு ஒருத்தனை விரும்புது. நீங்க ஒருத்தருக்கு 10 கோடி ரூபா கொடுங்க, 1000 கோடி ரூபா கொடுங்க, ஒருத்தர் லவ் பண்ண சொன்னா லவ் பண்ணிடுவாங்களா? உணர்வுபூர்வமா லவ் பண்ணிடுவாங்களா? காதலுங்கிறதுலாம் அதுவா அப்பப்போ வர இடத்துல வரும். அது சில நேரங்களில் தவறா இருக்கலாம். அது தவறா இருந்தால் நீங்க கூப்பிட்டு பிரிச்சு வைக்கலாம், அங்கே கண்டிச்சு வைக்கலாம், நீங்க வேற திருமணம் பண்ணி வைக்கலாம். ஒத்துக்கலன்னா அதுக்கு நீங்க இந்த அளவுக்கு போறீங்க அப்படின்னா இதுக்கு சாதிய கட்டமைப்பு வந்து நீங்க தமிழ்நாட்டில் புறையோடி போய் கிடக்கு. வட இந்தியாவை காட்டிலும் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஆனா இங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறது ஆபத்து. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் சமீபத்தில் ஆணவ கொலைகள், சாதிப்படை கொலைகள் நடந்துகிட்டு இருக்குங்கிறது ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கு. மூத்த குடின்றோம், முன்னோர் குடின்றோம், நம்ம நாகரிகத்தின் முதல் மனிதன்றோம். ஆனா சாதி ஆணவ கொலை நம்ம ஊருக்கு வந்துருச்சே. வெளியில தெரிஞ்சு எவ்வளவு நடக்குது, தெரியாம எவ்வளவு நடக்குது. வட இந்தியாவை கம்பேர் பண்றப்ப தமிழ்நாட்டில் கம்மி தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இதே எவ்வளவு நாள் நான் சொல்லிட்டு இருக்க போறோம் அப்படிங்கிறது அதான் இங்க வந்துருச்சுன்றேன். இங்க வந்துருச்சு, வந்து அதிகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுதான் இப்ப சிக்கல்.
அதுதான் இப்போ ஆபத்து. எல்லா ஜாதியிலையும் இன்னைக்கு ஒரு சங்க தலைவர் இருக்கிறான், அவனுக்கு தன்னை ஒரு ஹீரோ ப்ரொமோட் பண்ணுறான், அடுத்த தலைமுறைக்கு சாதியை கொண்டு போய் சேர்க்குறான், அவனை ஒரு வெறியேற்றக்கூடிய மனிதன். அவனை வந்து சாதி வெறி போயிடுச்சுட்டு அவன் சிந்திக்க மாட்டான், படிக்க மாட்டான், வேலைக்கு போக மாட்டான். அந்த அந்த தலைவர் எப்படி ரோல் மாடலில் 10 காரில் வர்றாரோ அதே மாதிரி நம்மளும் இருக்குன்னு நினைப்பான். கொங்கு பகுதியில் யுவராஜ் ஒருத்தவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் போட்டோ போட்டு கெத்தா வந்து கொண்டாடி. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்ல, எல்லா சமூகத்திலையுமே இருக்கு. ஓகே, யுவராஜ் மட்டும் கிடையாது, எல்லா சமூகத்திலையும் இருக்கு. எல்லா சமூகத்திலையும் அப்படி ஒரு ஹீரோவாவத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு. தமிழ்நாட்டில் சாதி ரீதியாக ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற வேலையை பெரிய லெவலில் இன்னைக்கு இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. உடுமலைப்பேட்டை சங்கர் அவர் கொலையானதுக்கு அப்புறம் தான் இந்த இது வைரல் ஆகுது. என்ன காரணம்னா கொலை பண்ணப்பட்ட வீடியோவே வெளியாகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான டாக் நிறையா வருது. குறிப்பாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு எதிரான ஒரு சட்டத்தை ஏற்றணும் அப்படிங்கிற குரலை வந்து கௌசல்யா தொடர்ச்சியாக பேசிட்டு தான் இருக்காங்க இல்லையா? நிரந்தர தீர்வா தமிழ்நாடு அரசு என்ன நிரந்தர தீர்வா சட்டம் ஏற்றுறதுனால தீர்ந்துடாது. ஓகே, அடிப்படையிலேருந்து மாற்றணும், பள்ளி கல்லூரியிலேருந்து மாற்றணும். சாதியை பற்றி பேசக்கூடாது. இப்போ லேட்டஸ்டாக அரசாங்கம் ஒரு முயற்சி எடுத்தது, எல்லா பள்ளிகள்லையும் சாதி பேர் இருக்க பள்ளிகளை கூட பேர் அழிக்கணும். அது எங்களுடைய இதை அழிக்க பாக்குறீங்க. தெரு பேர்ல இருக்கிற சாதி அழிக்கின்றாங்க, அழிச்சிட்டாங்க. ஸ்கூல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஸ்கூலு, அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல்னு பேர் இருக்கும். அப்ப அதெல்லாம் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு அந்த மாதிரியான சாதி அடையாளம் இருக்கக்கூடாதுங்கிறத தமிழ்நாடு அரசு பண்றாங்க. அதுக்கு சில பேர் எதிர்ப்பு, எங்க சாதிய பேர் எப்படி நீங்க அழிக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு. அதெல்லாம் கூட பேரை எடுத்துட்டாமல் சாதி முடிஞ்சிருமா? அது கிடையாது. நம்ம கீழ்மட்டத்திலிருந்து சாதிக்கு எதிரான ஒரு பாடத்தை தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடத்தில் வைக்கணும். சாதிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க வந்து அருவருப்பா பார்க்கணும். சாதியை தாண்டி மனிதாபிமானம் தான் முக்கியம், மனிதநேயம் தான் முக்கியம். மனுஷனை வாழ்றதுக்கு சாதி ஒரு பெரிய தடை. நீங்க அந்த சாதியில இருந்துட்டு போ, அது சர்டிஃபிகேட்டோட இருந்துட்டு போ, அதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணாத அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஸ்கூல்ல இருந்து கொண்டு வரணும். இன்னைக்கு பண்ணவங்க படிச்சவன் தான் பண்ணியிருக்கான். ஆமா, அப்ப நீ என்ன படிச்ச? படிப்பு ஒரு மனிதனை பக்குவப்படுத்துறது தானே. படிச்சு நல்ல வேலையில இருக்கிறது தான் பண்றாங்க. படிச்சு நல்ல வேலையில இருக்குதான், அந்த பக்குவப்படுத்தலையே உனைய. அப்ப கல்வி முறைகளை இது ஒரு பாடமா வைக்கணும். இந்த மாதிரியான சாதி ரீதியான அடக்குமுறைகளுக்கு, சாதி ரீதியான ஒடுக்குமுறைகளுக்கு, சாதி வெறிக்கு இது ஒரு பாடங்கள்ல வைக்கணும். வச்சு சிறு வயதுல இருந்தே கொண்டு வரணும். அந்த சாதி கட்சி தலைவர்களுடைய அட்ராசிட்டியை அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணணும். அவங்களுடைய இப்படி ரவுடிகளை போட்டு தள்ளுற மாதிரி இவங்க 4 பேரை போட்டாங்கன்னா அடங்குவாங்க. ஏன்னா இவங்க தான் ரோடு மாடல் எடுத்து பண்றாங்க. போயிட்டு போ தம்பி, நம்ம சாதிக்கார 10 பேர் இருப்பாங்க, பாத்துக்கிறோம். கலப்பு திருமணங்கள் அதிகமாகணும் மெயினா. கலப்பு திருமணம் அதிகமா வந்துகிட்டு இருக்கான, வெளியில கொண்டு வர மாட்டேங்கிறீங்களே. அதுக்காக தான் தமிழ்நாட்டில் அன்னைக்கே வந்து கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு அரசு வேலையெல்லாம் கொடுத்தாங்க. இந்த கொங்கு பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா 40 வயசு ஆகி திருமணமாகாத நிறைய பேர் இருக்காங்க. கேட்டா ஒரே என்னுடைய ஜாதியில தான் திருமணம் பண்ணுவேன், அதனால கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க. ஆனா பெண்கள் குறைவா இருக்காங்க. ஆனா வந்து வயசானாலும் பரவாயில்ல, நான் என்னோட சமூகத்துக்கு பண்ண தான் கல்யாணம் பண்ணுவேன், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மெடிக்கல் ரீதியா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நெருங்கிய உறவினர்கள் முறையில் திருமணம் பண்றது வந்து அது வந்து குழந்தைக்கு பெரிய பாதிப்புலாம் இருக்குன்னு சயின்டிபிக்கா சொல்றாங்க. ஆமா, ஆனா இவங்க நம்ம என்ன சொல்றாங்க, சொந்த குலத்துக்குள்ள தான் பண்ணணும், ஒரு சாதிக்குள்ள தான் பண்ணணும், ஒரு மதத்துக்குள்ள தான் பண்ணணுன்ற மாதிரி பண்றாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். சில பேர் அவங்க ஒரே கல்ச்சர்ல வாழ்ந்துருப்பாங்க, அந்த கல்ச்சரை தாண்டி வெளியிடத்துக்கு போறப்ப அவங்களுக்கு சிங்க் ஆகாது. அது ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வைக்கிறது இல்ல, பழக்க வழக்கங்கள் சொல்றேன். இப்ப சமீபத்தில் கருப்பழனியம்னே பாத்தீங்கன்னா அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. ஆமா, கருப்பழனியப்பனை பார்த்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சமூக நீதி பேசக்கூடியவர், பெரியவர். அவர் பாத்தீங்கன்னா அத்தனை மேடைகள்ல அத்தனை சாதி மதங்களுக்கு எதிராக, மூட நம்பிக்கை எதிராக பேசக்கூடிய நபர். அவர் அவ்வளவு பெரிய அக்கிரமத்தை பண்ணியிருக்காருன்னு, பழக்கருப்பியா பண்ணியிருக்காருன்னு அவர் வீட்டுல சொல்றாரு. அப்ப வெளியில பேச்சு உள்ளுக்குள்ள ஒண்ணா இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு ஸ்கூல் காலேஜ்ல இருந்தே வந்து இதுக்கு ஒரு பாடமா வைக்கணும். முதலில் இவங்க பேரண்ட்ஸ் வீட்டுல சாதி பெருமை பேசக்கூடாது. நம்மெல்லாம் ஆறுதுக்கு மாடாடே, நம்ம அப்படித்தானே இருப்போம் அப்படின்னு இந்த பேச்சை முதல்ல வீட்டுல விடணும். இந்த பையன் வந்து இது பண்ணியிருக்கானா கண்டிப்பாக அந்த ஊக்குவிக்கிறதுனால தான் பண்ணியிருப்பான் அந்த பையன். நம்ம வந்து அப்படி நம்ம ஜாதியெல்லாம் பெரிய ஜாதிடா, நம்மெல்லாம் உயர்ந்தவங்கடா, நம்ம அப்படி பண்ணணும்டா, நம்மெல்லாம் அப்படித்தானே இருக்கணும், நமக்கு ஏதாவதுனா வெட்டி போட்டணும்டா அப்படின்னு பேசுற பேச்சு அப்படியே சின்ன வயசுல இருந்து மைண்ட்ல ஊறி இன்னைக்கு அந்த பையனுக்கு ஒரு சிறை கைதியா உள்ள உட்காந்துக்கிறான். அந்த குடும்பம் சேர்ந்து போச்சு, இன்னொரு குடும்பம் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு இப்ப குடும்பம் 2 குடும்பமும் இன்னைக்கு தத்தளிச்சு. ஆனா அதெல்லாம் கோவத்துல ஒரு செகண்ட்ல பண்றது இல்ல. அவங்க பண்ணாலுமே வந்து அதுக்கெல்லாம் ரிக்ரெட் பண்ண மாட்டாங்க. அதை வந்து அந்த சமூகத்துக்கு கூடிய அந்த தலைவர்கள் இருக்கானுங்களா, குட்டி குட்டி தலைவர்கள், அவங்க வந்து இவங்க கெத்த வைப்பாங்க. தைரியம் பண்ணிட்டேன், உள்ள போய் பாத்துக்கலாம், நம்மளால உள்ள இருப்பான், நம்ம ஜாமீன் எடுத்துடலாம், கேஸை உடைச்சிடலாம், நம்ம அட்வொகேட் இருக்கலாம் அப்படின்னு வெளியில வரப்ப வந்து ஒரு மாலையை மரியாதை போட்டு வரவேற்றா அடுத்து வரவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு? ஆஹா, இந்த மாதிரி நம்மளும் பண்ணா நம்மளே வந்து ஹீரோ பார்ப்பாங்க போல, நம்மளும் இந்த சமூகத்துல ஹீரோவை மாறிடுவோம் போல அப்படின்னு நினைக்கிறது தான்.
இது அடிப்படையிலிருந்து மாற்றணும், அரசாங்கம் கடுமையான சட்டங்களை போடணும். ரெண்டாவது மெயினாக வந்து பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் சாதி கருமை பேசக்கூடாது. அதை குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். சாதிங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம இந்த சாதியில் பிறந்தனால நம்ம சாதியில் இருக்கோம், நான் இந்த மதத்தில் பிறந்தா இந்த மதத்தில் இருக்கோம். அதை தாண்டி மனிதனுடைய வாழ்வியல் ஒன்று இருக்குது, மனிதாபிமானம் ஒன்று இருக்குது, வாழ்க்கை முறை ஒன்று இருக்குது, யதார்த்தம் ஒன்று இருக்குது, அதை சொல்லணும். அதை விட்டுட்டு சாதி மத பெருமையை வீட்டில் பிள்ளைகள்கிட்ட பேசினாங்கன்னா இந்த மாதிரி நிலைமை தான் வரும். சாதி ஆணவ படுகொலை தொடர்பாக விரிவாக ஒரு பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி.